வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சாந்த பெருமக்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டுள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் பகவான் வேதத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு, பெண்ணின் பெருமை. இதனுடைய மறுபக்கம் அல்லது இதுக்கு சமமான இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா வாழ்வின் இனிமை. பெண்ணின் பெருமையே வாழ்வின் இனிமை. அது எப்படி என்பதை தான் நாம் இன்றைய சத்சங்கத்திலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன? எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்று மகர்ஷி ஆதங்கத்தோட ஒரு கவியை முடிக்கிறார். வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். இயற்கையில எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம், கருணை மிக்க உள்ளம் எப்படி வெளிப்பட்டிருக்கிறது? எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய். அதை கண்ணர் சொல்வார், ஜனனம் ஒரு வழி, மரணம் பல வழி. எந்த ஜீவனாக இருந்தாலும் பிறப்பு ஒரு வழியாகத்தான் வர முடியும். ஆனா இறப்போ எத்தனையோ வழிகளில் 1000 ways to die சொல்லி அமெரிக்கால ஒரு சீரியல் பார்த்தேன். வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே. எல்லாரும் மெல்லியலால்ன்றாங்க பெண்களை. ஆனா சாமி சொல்றாங்க வல்லமையாய் பெண் இனத்தை. என்ன பிராக்டிகலா பார்க்கிற போது மனோதிடம், வைராக்கியம், உடல் உறுதி கூட செயல்பாட்டில கொஞ்சம் வீக்கா தெரியலாம். ஆனா ஒரு பிரசவத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை மிக்கது, மன வலிமை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணுங்கள் தானே. அதெல்லாம் சாமி சிறப்பிக்கிறார், வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே. ஆனா கஷ்டம் என்ன? வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். 700 கோடி மக்கள் வாழ்கின்றோம் இந்த பூமியில. மகர்ஷி ஒருமே வார்த்தை பயன்படுத்த பாருங்க, வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். வாழ்கின்ற ஆண்களில் சொல்லல, வாழ்கின்ற மக்களில். அப்படின்னா பெண்களும் சேர்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆகுது. ஏனென்றால் பெண்ணே தன்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு யதார்த்தத்தை மகர்ஷிங்க வெளிப்படுத்துறார். அதை கண்ணச சொல்ல பாருங்க, சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயோ. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏற்றில் வரும் தேன்தானோ. சிற்பம் செதுக்கிற போது, ஒரு ஓவியம் தீட்டுகின்ற போது அந்த பெண் உருவம் பர்ஃபெக்டா வரணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பார்த்து 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 அவ்வளவு கவனமா அக்கறை எடுத்து செய்யறாங்களே. அதே பெண் தானே ஜீவனாக வந்திருக்கிறது வாழ்க்கையில. அப்போ அந்த சித்திரத்திற்கு தந்த மரியாதை, மதிப்பை ஜீவனுள்ள பெண்ணுக்கு கொடுக்கிறதா இந்த சமுதாயம்? அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரு. ஆடி மாதமே சக்தி மாதம் என்று பெண்களுக்கு ஒரு மாதத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆண்கள் தெய்வத்துக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, பெண் தெய்வங்களுக்கு 9 நாள் நவராத்திரி. இப்படி எல்லாம் தெய்வீகத்திலே கூட பெண்ணை வைத்திருக்கிறார்கள். ஆனா இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏற்றில் வரும் தேன் தானோ. கையில தேன் எழுதி நக்கி பார்த்தா இனிப்பா இருக்குமா?
இப்படி சமுதாயத்தில் பார்க்கிற போது ஏற்றளவில இருக்கு. நடுத்தர குடும்பங்கள்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஆனா இன்னும் கீழ்த்தட்டுன்னு போற போது இந்தியாவின் ஜனத்தொகை 70% கீழ்த்தட்டு மக்கள் தானே. அங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையா தான் இருக்கும். அது சாமி சொல்றாங்க, பெண் இனத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் காலங்காலமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50, 40 வருஷத்துக்குள்ள தான் அங்க இந்த மாற்றமே நிகழ்ந்திருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய சினிமா பார்த்தாலே மனைவி என்றால் 2ஆம் தர பிரஜையாகத்தான் நடத்துவாங்க. ஆண் அப்படின்னு என்னவோ பெரிய அவதார புருஷன் மாதிரி நடத்துவாங்க. அப்படி பல காலங்களாக பெண்களை 2ஆம் தர பிரஜையாகத்தான் வைத்திருக்கிறார்களே தவிர, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத விட்டுருவாங்க. அதனால் பெரும்பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும். இன்னைக்கு வரைக்கும் பெண்களை துன்புறுத்தியதால் இந்த சமுதாயம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் இதுதான் என்று காரணம் தெரியல. இன்னும் சில சமயங்கள்ல சாமி சொல்றாங்க, எந்த குடும்பத்துல கொலை, தற்கொலை, விபத்து என்ற அகால மரணங்கள் நிகழ்கின்றன என்றால், எந்த பரம்பரையிலே பெண்ணை உச்சகட்டமாக வருத்திருக்கிறார்களோ அந்த பரம்பரையில் இந்த அகாலங்கள் நிகழும் சொல்றார். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ரகசியம் இது. மனவளக்கலையை தவிர வெளி உலகுக்கு இந்த கருத்து தெரியுமான்னு பாருங்க. யாருக்கும் தெரியாது. என்னவோ விபத்து நடந்தது, என்னவோ கொலை ஆயிடுச்சு, என்னவோ தற்கொலை பண்ணிட்டான்றாங்க. இயற்கையில் காரணம் இல்லாத காரியம் கிடையவே கிடையாது. பெரும்பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகு அறியும். மனுஷன் தெரியாது, உலகத்துக்கு தெரியும், பஞ்சபூதங்களுக்கு தெரியும். எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி. எந்த குடும்பத்துல பெண்ணை மதிக்கின்ற பண்பு இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் குழந்தைகளும் அற்புதமா இருப்பாங்க, அமைகின்ற சந்ததி சம்பந்திகளும் நல்லா இருப்பாங்க, வாழ்க்கை அருமையாக இருக்கும். இப்படி அந்த பெண் பெண்ணை மதித்து மகிழ்ந்தவர்கள் இன்பமுற்றோர் இவ்வுலகில் இறைவனை போல் என்றும் உள்ளார். அப்போ இந்த மதிப்பு எல்லாம் முதல்ல பெண்கள் உணரணும். ஏன்னா அவங்களே சலிச்சுக்கிறாங்க. பல சமயங்களை பார்த்தீங்கன்னா, என்ன பொழப்பு போங்க பொண்ணா பிறந்து அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. ஆனா இயற்கையின் பெரு நிதியை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பிறப்பு மீண்டும் கிடைக்குமான்னு பாருங்க. இந்த பெருமதிப்பை ஆண்களும் உணர வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தின் ஜனத்தொகை ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள், பாதி பேர் ஆண்கள் என்று பிரிக்கிறோம். மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பாதி ஜனத்தொகை பெண்கள், மறு பாதி அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பாரு. ஆண்கள் சொல்றது இல்ல, அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமே பெண்மைதான். சக்தி களம் சொல்றோம். இந்த பிரபஞ்சத்தை என்ன சொல்றோம்? சக்தி களம். சக்தி களத்துக்குள்ளதானே பூமி இருக்குது, பூமிக்குள்ளதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தையே சக்தி களம் என்று சொன்னதுனால் அத்தனை பெருமை பெண்களுக்கே போயிடுது. எனவே இந்த உலகத்தின் ஜனத்தொகையில் பாதி பெண்கள், மறுபாதி அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். சமுதாயத்துல இது மாதிரி கருத்து இல்லையே, உயர்வு தாழ்வா தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சாமி கிட்ட ஒரு தடவை பேசும்போது கேட்டாங்க, சாமிஜி இப்படி பெண்களை தாழ்வா நினைக்கிறாங்களே அது உண்மைதானா அப்படின்னு. இல்லையே. அப்ப பெண்கள் ஆண்கள் சமம் தானே? இல்லையே. அப்ப பெண்கள் ஆண்களோட உயர்ந்தவர்களா? இல்லையே. என்ன சாமி எல்லாத்துக்கும் இல்லையேன்றீங்க? சாமி சிரிச்சுட்டு சொன்னாங்க, அவங்க அவங்க நிலைமையில சிறப்பு மிக்கவர்கள்.
இது அழகா சொன்னார் கண்ணதாசன். பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருட சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுன்னாரு. ஆண்மைக்குரிய இடத்துல ஆண்மை இருக்கணும், பெண்மைக்குரிய இடத்துல பெண்மை இருக்கணும். இந்த இரண்டுக்கும் இடையில கம்பேரிசன் என்பதே பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு, செல்லுபடியாகாது. பகவத்கீதையில என்ன சொல்றாங்க? மலர்களிலே நான் பாரிஜாதம், மாதங்களிலே நான் மார்கழி, தேவர்களிலே நான் இந்திரன், அசுரர்களிலே நான் சுக்கராச்சாரியார், மரங்களிலே நான் கற்பக விருட்சம். இப்ப இந்த வசனங்களில் என்ன சொல்லுது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசி. மலர்களிலே நான் பாரிஜாதம். எத்தனை வகையான மலர்கள் இருந்தாலும் தெய்வத்துக்கு மட்டுமே என்று அர்ப்பணிக்கப்படுகின்ற ஒரு மலர் பாரிஜாதம், அது சிறப்பு மிக்கது. மரங்களிலே நான் கற்பக விருட்சம். எத்தனை விருட்சங்கள் இருந்தாலும் தெய்வீகமானது என்றால் கற்பகம். இப்படி அந்தந்த இனத்தில் சிறந்ததை சொல்லலாம். இதே போல 10 பெண்களிலே இந்த பெண் சிறந்தவள், ஒரு கம்பேரிசன். ஓகே. 10 ஆண்களிலே இவன் சிறந்தவன், ஓகே. இந்த ஆணும் பெண்ணும்ல இந்த ஆண் சிறந்தவன் பெண் சிறந்தவன் சொன்னா அது பொருந்தாது. இனத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. எனவே மகான்கள் நமக்கு தெளிவாக அந்த கோட்பாட்டை விளக்கி இருக்கிறாங்க. அது அந்தந்த நிலைமையில் இருக்கணும். ஏன்னா இயற்கையுடைய அமைப்பு அது மாதிரி. எனவே ஆண் பெண் இருவருமே அவரவர் உடல் அமைப்பில், அவரவர் செயல் திறமையில், அவரவர் கடமைகளிலே சிறப்பு வாய்ந்தவர்கள். ஆபீஸ்ல வேலை செய்யற வேகத்துக்கு பெண்கள் செய்ய மாட்டாங்க. சமையல் ரூம்ல அவங்க செய்யற வேலை வேகத்துக்கு ஆண்கள் செய்ய மாட்டாங்க. அங்கே அவங்கதான் குயின், இங்க இவர் தான் கிங். இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இதை வலியுறுத்தி மகர்ஷி ஒரு கட்டுரையாவே சொல்றார். இப்படி பெண்களை தாழ்வா நினைக்கிறீங்களே, கொஞ்சம் உண்மையை நினைச்சு பாருங்க. எங்க இருந்து வந்தீங்க? தாயின் கர்ப்பத்திலிருந்து. எப்படி வளர்ந்தீங்க? தாய்ப்பால் முதல்ல குடிச்சீங்க. அது குறையும் போது தானே பசு பால் குடிச்சீங்க, அப்புறம் ஜூஸ் குடிச்சீங்க, அப்புறம் மற்ற பீஸா பர்கர் வரைக்கும் சாப்பிடுறீங்க. முதல் உணவு தாய்ப்பால் தானே. சரி, 70-80 வயசு வரைக்கும் வாழ்கிறீர்களே, அம்மாவுக்கு பிறகு உங்களை கவனிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு பெண்ணை கொடுத்தாங்கல்ல மனைவின்னு. அப்ப இவ்வளவு வாழ்க்கையோடு ஒட்டி வருகின்ற ஒரு துணையை நீ எப்படி தவறாக கீழ்மையாக நினைக்கலாம்? பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர். உணர் என்றால் கமாண்ட், கட்டளை வாக்கியம் சொல். மனவளக்கலையில இதை செய் என்று கட்டளையிடுகின்ற ஒரே கவி இதுதான். வேற எந்த இடத்துலயும் மகர்ஷி வந்து கட்டளையை பயன்படுத்தவே இல்லை. எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணுங்க, செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அப்படின்னுதான் கருணையோடு சொல்லியிருக்கிறாரு. தவிர எந்த இடத்துலையும் இதை செய் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்த விதிவிலக்கான ஒரே சொல் இந்த இடத்துல பெண்ணின் பெருமை உணர். இதுக்கு சமமாக கண்ணாசர் கவி சொல்ற பாருங்க, பெண்ணாலே பிறந்திருந்தும் பெண்ணாலே வாழ்ந்திருந்தும் பெண்ணாக பிறந்தவரை கண்ணாக யார் மதித்தார்? இருந்தால் இருந்த இடம், இல்லையல் மறந்துவிடும். இவர்தான் மனிதர் என்றால் இயற்கையும் நின்றுவிடும். சாமி சொன்ன அதே கருத்து இவர் பெக் பண்ற பாருங்க. எப்படி அகால மரணங்களுக்கு பெண்ணை வருத்தியது அந்த பாவம் காரணம் என்று சொல்றோமோ, சாமி சொல்றாரோ, இவர்தான் மனிதன் என்றால் இயற்கையும் நின்று விடும் என்றார். சுழல்கின்ற பூமி சுத்தமா போனா
எவ்வளவு நேரமாகும் இந்த உலகம் அழிவதற்கு? அதனால இயற்கை நீதி அதன் இயல்பை மதித்து போற்றி பாதுகாத்து துய்ப்பதுதான். இதற்கு முரண்படுகின்ற போது இயற்கை சீற்றங்கள் வெளிப்படுகின்றன. சுனாமி, வெள்ளம், பூகம்பம், எரிமலை, எத்தனை சுனாமி, COVID-19 வரைக்கும். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் வேவ்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் சேர்ந்ததுதான் அந்த பிரபஞ்சம். நெகட்டிவ் ஜாஸ்தியா போச்சுன்னா அது எப்படி கண்ட்ரோல் பண்றது? சீற்றம் வந்துதான் பாசிட்டிவா மாறும். தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவம் யுகே யுகே. அதர்மத்தை அழித்தால் தான் தர்மத்தை வெளிப்படுத்த முடியும். அதனால் இயற்கை சீற்றம் என்ற வார்த்தையே தவறுன்னு சொல்லுவேன் நான். அது சீர்வது இல்லை. எதுக்கு சீருது? பாம்பு சீர்ற மாதிரி தான். பாம்பு எதுக்கு சீருது? என துன்புறுத்தாத, துன்புறுத்தினா கடிச்சிருவேன். அதுக்கு முதல்ல சீருது, அப்புறம் கடிக்குது. அது மாதிரி இயற்கை சீற்றம் என்றால் நீ சரியில்லை, நீ பண்றது சரியில்லை, இது இயற்கைக்கு பொருந்தல, நீ உன்னை திருத்திக்கல, நான் உன்னை தீர்த்துருவேன் என்று நம்ம எச்சரிப்பதுதான் இயற்கை சீற்றங்கள். நேச்சுரல் கலாமிட்டிஸ் என்றதை நம்ம எச்சரிக்கைப்படுத்துவதுதான். அதுக்கு அசரமா என்ன நம்ம? எனவே முரண்பட்ட தீய அலைகள் அதிகமாகின்ற போது அதை சமன் செய்வதற்கு இயற்கை எடுக்கின்ற என்கவுண்டர், அதுதான் சீற்றங்களாகவும் நோய்களாகவும் வருகிறது. எங்கே பெண்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அந்த பகுதியிலேயே இயற்கையின் சீற்றம் அதிகமாகும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அலைக்களம் அமைந்து போகும். எனவே இதை புரிந்து கொண்டு இயற்கையை மதித்து, பெண்மையை மதித்து வாழக்கூடிய பக்குவத்துக்கு வர வேண்டும். அதே கவிமணி தேசிக விநாயக பிள்ளை எவ்வளவு அருமையா சொல்றா பாருங்க. மங்கையாய் பிறப்பதற்கே மாதவம் செய்தல் வேண்டும் அம்மன். எல்லாரும் பிறவி பயனை அடைவதற்கு, மீண்டும் பிறவா நிலை அடைவதற்கு தவம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனா கவிமணி சொல்றாரு, ஒரு பெண்ணாய் பிறப்பதற்கே நீ தவம் செய்திருக்க வேண்டும்ட்டார். நீ தவம் செய்தால்தான் பெண்ணாக பிறக்க முடியும். அதேபடி ஏன்னா தவம் செய்வதற்கு அன்பும் கருணையும் நிறைந்திருக்க வேண்டும். ஆணிடத்திலே அன்பும் கருணை உண்டு. ஆனா எடை போட்டு பார்த்தால் பெண்ணின் அன்பும் கருணை கொஞ்சம் அதிகமா தெரியும். எந்த இடத்துல அன்பும் கருணை மிகுந்திருக்கிறதோ அந்த இடத்தில் தெய்வீகம் எளிதில் அணுகிவிடும். அதனால ஆண்கள் கஷ்டப்பட்டு நாடோடியா திரிஞ்சு அலைஞ்சி ஞானம் பெறுவதற்குள்ள பெண்கள் அடுப்படிக்குள்ள உட்கார்ந்துட்டே ஞானம் பெற்று விடுவார்கள். அதுக்கு சரியான உதாரணம் பாருங்க. பட்டினத்தாரே கோவணம் கட்டிக்கிட்டு மடத்துக்கு போய் தீட்சை வாங்கி திருவோடு தூக்கிக்கிட்டு உருளாம் தெரிஞ்சு பிச்சை எடுத்து கடைசி ஒரு காலகட்டத்துல ஞானம் பெற்றார். ஆனா அவர் மடத்துல போய் தீட்சை பெற்று திருவோடு வாங்கிட்டு சரி முதல் பிச்சை அம்மா கிட்ட எடுக்கலாமேன்னு சொல்லி நேர வீட்டுக்கு தாயை பிச்சை எடுங்கள்னாரு. அந்த அம்மா வந்தாங்க வெறும் கையோட வெளியே. இவருக்கு ஆச்சரியமோ தாங்கல. பிச்சைக்காரன் குரல் கேட்டாலே கையில் கொண்டு சென்றால் குறைவாக இருக்குமே என்று முரத்தில் அள்ளி செல்லுகின்ற தாய் சொந்த மகனின் குரல் கேட்டு வெறும் கையோடு நின்னா எந்த மகனுக்குத்தான் அதிசயமா இருக்காது. புரியல இவருக்கு, என்னடா அம்மா வெறும் கையோடு நிக்கிறாங்களேன்னு. நம்ம அப்படி பார்த்துட்டு, மகனே சொந்தம் உனக்கு கசந்து விட்டது, வீடு உனக்கு அந்நியமாகி விட்டது, ஆனால் ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாகி விட்டது என்னாரு. ஒரு திருவோடு உனக்கு சொத்தா போச்சு என்னங்க அந்த அம்மா. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா அது, நாம
ஒரு துணி இருந்தாலே அது ஒரு சொத்து ஆகுமேன்னு சொல்லி கிழிஞ்ச துணிகளை ஒட்டு போட்டு தைச்சு கோவணம் கட்டிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல ஒரு சொத்து நம்ம கிட்ட இல்ல. கையில திருவிழா மட்டும்தான் இருக்குது. இதையும் ஒரு சொத்துன்னு சொல்றாங்களே அம்மா. இது என்ன பண்றது? அப்படி யோசிச்சிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, ரொம்ப குழம்பிக்காத. ஒருவேளை இந்த திருவோடு உடைந்து போனாலோ அல்லது காணாமல் போனாலோ என்னுடைய திருவோடு போச்சே என்று வருத்தப்படாதேன்னாங்க. மடத்தில் போதிக்கப்படாத ஞானம் குடும்பத்தில் இருந்த தாய் போதித்தால் பட்டினத்தாருக்கு. இதுதான் ஏன் பெண்ணாய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும் என்றால் அவங்க ஈஸியா ஞானத்தை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. நம்ம பாடுறது திண்டாட்டம். எனவே அன்பும் கருணையும் இறைத்தன்மையாக இருப்பதனால் அது எங்கு மிகுந்திருக்கிறதோ அந்த இடத்தில் இறைத்தன்மை வசப்படும். ஆனா இந்த பிரபஞ்ச அமைப்பு பாத்தீங்கன்னா சுத்த வெளி என்பது அறிவு அல்லவா? அறிவுக்கு ஆண்மை என்று சொல்லப்படும். அந்த அறிவில் இருந்து வெளிப்பட்ட சக்தி பெண்மை என்று சொல்லப்படும். இந்த சுத்த வெளிக்குள் சக்தி அடக்கம் பெற்றிருப்பதனால் இதுக்கு பெட்டு பெண்மை பெண் என்று சொன்னார்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்குள் அடக்கம் பெற்றிருப்பதனால் பெண் என்று சொல்லப்படுகிறது தவிர இது தங்கியிருப்பதால் ஆண் உயர்ந்தவன் என்று பொருள் அல்ல. இதே கோட்பாட்டின்படி சமுதாய வாழ்க்கையில பெண்கள் ஆண்களுக்கு மதித்து அடங்கி போவதனால் அவர்கள் அடிமை என்று பொருள் அல்ல. பெரும்பான்மையான ஆண்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவன் என்ன பொம்பளை, அவருக்கு என்ன போய் சொல்றது அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது கேவலமா நினைக்கிறாங்க. ஏன்னா சொல்லுகின்ற வார்த்தைக்கு பெண்கள் கட்டுப்படுவதனால் உடன்படுவதால் ஆணதிக்கம் செல்லுபடியாகுது. அதனால் ஆணை உயர்ந்தவனாகவோ பெண்ணை தாழ்ந்தவனாகவோ நினைக்க கூடாது. ஏன்னா அவருடைய அடக்கத்துல பணிவு கனிவு துணிவு நிறைந்திருக்கின்ற ஜீவன் பெண்மை. ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அவருடைய நிலைமை பத்தி இன்னொரு தாய் பாடுறாங்க பாருங்க, தாலாட்டு பாட்டு. பெண்ணாக பிறந்தவர்க்கு கண் உறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறுதூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கம் இல்லை. என் அருமை கண் மகளே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஒரு பெண்ணுடைய நிலைமைய 4 வரியில எடுத்து காட்டிட்டார் கண்ணதாசன். பெண்ணாக பிறந்தவருக்கு கண் உறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறுதூக்கம். இந்த குழந்தை பருவத்தில் நீ தூங்காமல் விட்டுவிட்டால் இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கம் இல்லை. அதனால் எனது அருமை கண்மகளே கண்ணுறங்கு கண்ணுறங்கு தாலாட்டு. இது எப்படி சாத்தியம்? நடைமுறையில கவனிச்சு பாருங்க. ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கு போகுது, கல்லூரிக்கு போறாங்க, பிறகு தொழிலும் செய்யறாங்க. ஆண் குழந்தையை போலவே அவர்களும் சமமாக உழைக்காவிட்டால் அந்த இடத்தை அடைய முடியுமா? சரி, திருமணம் ஆகுது. ஆன பிறகு அமெரிக்கா அது மாதிரி இருக்கிற இடத்துல கூட பரவாயில்லைங்க, ஆண்கள் கூட மாட வேலை செய்யறாங்க, சமையலெல்லாம் பண்றாங்க. ஆனா உள்ளூர் இருக்காம பாருங்க, இவனுக்கு திங்க ஒழுங்கா தெரியாது, அப்புறம் போய் சமைக்கிறது. அதனால உட்கார்ந்துக்கிட்டு அந்த பக்கத்து டம்ளர்ல தண்ணி இருந்தா கூட ஒய்ஃபை கூப்பிட்டு தண்ணி எடு அப்படிம்பாங்க. அட கையை நீட்டா தண்ணி இருக்குல்ல அப்படின்னா நீ எடுத்துக்கொடு. கேட்டா ஐயோ நீ இல்லைன்னு என்னால முடியாது இல்லை, அன்புன்னு பேர் இதுக்கு. இப்படி எல்லாம் பில்டப் பண்ற ஆளுகள் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? எல்லா நிலைகளிலுமே கடமைகள் கூடிக்கொண்டே போற போது எங்க நேரம் தூங்குறதுக்கு? அது மட்டும் இல்ல, ஒரு குழந்தை பிறக்கிற போது அது எந்த நேரத்துல பால் கழுவும், எந்த நேரத்துல கழிவு யூரியம் போயிடுச்சுன்னு அழுகும் தெரியாது.
அப்போ ஒரு நிறைந்த தூக்கம், படுத்தோம் காலை எந்திரிச்சோன் இருக்கா, எடை எந்திரிச்சு வேலை பார்க்கணும், சுத்தம் பண்ணணும். இப்படி இன்ஸ்டால்மெண்ட் தூக்கம் இருக்கு. ஒரு நிறைவா நிம்மதியான தூக்கம் இருக்கா பாருங்களேன். அப்புறம் குழந்தை கல்யாணமாகி பேர குழந்தைகள் எல்லாம் வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா கால் நடுங்கி கை நடுங்கி காலம் வந்து சேரும், காணாத தூக்கம் எல்லாம் தானாக சேரும்னார். கேட்பாங்க, கால் நடுங்கி கை நடுங்கி காலம் வந்து சேரும், கடைசி காலம் காணாத தூக்கம் எல்லாம் தானாக வந்து சேரும். இப்படி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தனக்கென்று வாழ்றாங்களான்றதே தெரியாது. அப்படி ஒரு தியாக வாழ்க்கையில் உள்ளவர்களுடைய அந்த சிறப்பை கவனிச்சு பார்க்கணுமே, அப்பதான் தெரியும். அது ஏன் கவனிக்கிறது இல்லைன்னா, ஆண்களுக்கு சம்பாதிக்க வேலை கொடுத்துட்டா பாருங்க ஆண்டவன். ஆபீஸ் போகவும், பிசினஸ்ல பார்க்கவும், அதை பண்ணவும் இதை பண்ணவும், இப்படியே பெரும் பகுதி காலம் ஓடிடுறதுனால வீட்டுல என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கவே நேரம் இல்லை. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும். இதெல்லாம் கவனிச்சு பார்த்து அதுக்கு என்ன பிறந்து என்ன நிம்மதியே இல்லையே அப்படின்னு ஒரு பெண் நினைச்சாக்கா எப்படி குடும்பம் இருக்க முடியும், சமுதாயம் எப்படி இருக்க முடியும்? எனவே இதெல்லாம் கவனிச்சு பார்த்து மனிதன் தன்னுடைய நிலைமையை மதிக்கணும், பெண்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். இது கூட பாருங்க, அந்த தாய் வீட்டில் ஒரு பெண் குழந்தை வளர்கின்ற காலம் என்பது புகுந்த வீட்டில் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு பயிலரங்கம். அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரிதான் பிறந்த வீடு என்பது. எப்படி நாம வந்து எவனுக்கோ வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நாம கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல படிச்சு காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்கி வேலைக்கு போய் ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சு அவனுக்கு சம்பாதிச்சு கொடுத்து கொஞ்சத்தை சம்பளம் வாங்கிக்கிறோமோ, அதே மாதிரிதான் இவங்க யார் வீட்டுக்கோ மருமகளை போய் குப்பை கொட்டுறதுக்காக பிறந்த வீட்டுல பெத்தவங்க கிட்ட அவங்க ட்ரெயின் தான் எடுக்கிறாங்க. எப்படி தாவரத்துல நாற்றங்கள் போடுறோம், அந்த பயிர்கள் ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு அதை பறித்து வயலில் நட்டால்தான் விளைச்சலை கொடுக்கும். அதே போல ஒரு பெண் குழந்தைக்கு தாய் வீடு ஒரு நாற்றங்கள். அங்க இருந்து பக்குவமான பிறகு அது வயல் என்ற புகுந்த வீட்டில் வந்து வாழ வருகிறது. அந்த காலகட்டத்தை சொன்னாங்க பாவை நோன்பு. பாவை நோன்புன்னு என்னங்க? நாட்காலை நீராடி மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், அல்லாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். இதுதான் பாவை நோன்பு. அப்போ அதிகாலை எழுந்திக்கணும், அந்த நேரத்துல குளிச்சிடணும், கோயிலுக்கு போயிட்டு வந்து பாலுண்ணோம் நெய்யுண்ணோம், நாட்காலை நீராடி மலரிட்டு நாம் முடியும், மையிட்டு நாம் எழுதும், அல்லாதன செய்யும். எவ்வளவு கட்டுப்பாடு பாருங்க. பாலு நெய்யி ஒரு பருவம் வரைக்கும் தான் சேர்த்துக்கணும், அதுக்கு மேல குறைச்சிக்கணும். ஏன்னா கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுன்னா திமிரு ஜாஸ்தியா போயிடும், அப்புறம் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பை தேடும். அதனால் கொழுப்பு சத்து எப்பவுமே நமக்கு ஆபத்து. உடம்பளவில் கொலஸ்ட்ராலா மாறி ஹார்ட் அட்டாக் வரும், மனதளவில் கொழுப்பு வார்த்தையா மாறி செயலா மாறி கஷ்டத்தை கொடுத்துரும். எனவே எப்படி வாய் தின்னும் கெடுக்குது பேசியும் கெடுக்குதோ, அது மாதிரி இந்த கொழுப்பு உடம்பையும் கெடுக்கும், செயலையும் குணத்தையும் கெடுத்துரும். அப்படி பாலுண்ணோம் நெய்யுண்ணோம், நாட்காலை நீராடி மையிட்டு நாம் எழுதும், மலரிட்டு நாம் முடியும். இந்த பூ வைக்கிற ஃபேஷன் எல்லாம் பூக்கடைக்காரன் பண்ண கூத்து. யாரோ பார்க்கறது நாமே தலையில சுமந்து போவானே இல்லையா? தலையில வச்சுக்கிறோம், நாமளா பார்க்குறோம், பின்னாடி வர பார்த்துட்டு வர போறான், அவனுக்கா நாமே சுமந்துட்டு போகணும். அது எப்போ வைக்கலாம்னா, நான் ஆந்திராவில் இருந்த போது ஒரு காட்சியை பார்த்தேன். அங்கெல்லாம் பெண்கள் வந்து ஈவினிங் டைம்ல குளிப்பாங்க, அப்பதான் பூ வச்சுக்குவாங்க.
அப்ப என்னன்னா, மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே, அங்கு மங்கையன் தாமரை சிரிக்கட்டுமே, அதுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். அப்போ பகல் பொழுதுல இது தேவையில்லாது, யாருக்காகவும் நம்ம பூ சுட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப எப்ப சுடலாம் என்றால், இல்லறத்தில் உள்ள பெண்களே பூ சுட வேண்டும். அது வரைக்கும் பெண்கள் பூ வைக்க வேண்டிய தேவையில்லை என்று பாவை நோன்பு சொல்கிறது. இப்படி ஒரு கட்டுப்பொருள் வளர்ந்து ஒரு பக்குவமாகி அடுத்த குடும்பத்திற்கு மருமகளா போறான். இது வள்ளுவ சொல்றாரு, பெண்ணின் பெருந்தக்க யாவுல. ஒரு சிறப்புமிக்க பெண், அவளை விட வேற என்ன பெற வேண்டிய பேரு என்றால், கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் இன்பங்கள் என்று அந்த வாழ்க்கையை தெளிவாக புரிந்து நெளிந்து வளைந்து வாழக்கூடிய தகைமை பெற்றுவிட்டால், அப்படிப்பட்ட மனை விட ஒரு மனிதன் பெறக்கூடிய சிறப்பு என்ன என்று கேட்கிற வள்ளுவ பெருந்தகை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறேன். அதுக்கு தஞ்சை ராமதாஸ் ஒரு அருமையான ஒரு 4 வரி சொன்னார் பாருங்க. பழைய படம். புருஷ உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான், போகும் பொழுது அங்கே நில்லுன்னு சொன்னவ பொண்ணுதான், அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான், அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒன்றேதான். அப்ப கற்பில் உயர்ந்ததினால்தான் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்க முடியும் என்ற கருத்து. அப்ப கற்பு என்றால் வெறும் பாலியல் மட்டுமல்ல, மன உறுதி. இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் வாழணும் என்று சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னை அமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம், அது கற்பினுடைய வெளிப்பாடு. இப்படிப்பட்ட பெண் ஒரு குடும்பத்திற்கு மருமக வருகின்ற போது கொண்டு வர வேண்டிய சீதனம் என்ன? 100 பவுனு காரு என்னென்ன கேட்கிறான் தெரியுமா? ஆனா கண்ணன் சொல்றாரு, என்ன சிறுவரிசை வேணும் அப்படின்னா, அந்த மணப்பெண் சொல்றா, பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமா குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையான்னு. பாலை போல் சிரிப்பு இருக்கு, மனசுக்குள்ள எந்த விகல்பமும் கிடையாது, வெள்ளந்தியான சிரிப்பு, குழந்தையை போல சிரிப்பு, பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணுமோ அந்த பக்குவம் இருக்கு. இந்த ரெண்டுக்கு மேல அழகும் இருக்கு, ஆள் அழகும் சேர்ந்து இருக்கு. இதுக்கு மேல நீ என்னத்தை அனுபவிக்க போற சொல்லு? தங்கத்தை வாங்கி லாக்கர் வைக்க போற, காரு வாங்கி வீட்டுல ஏத்திட்டு போற, வெளியே போன பயன்படுத்த போற, அவ்வளவுதான். தங்கம் யார் பயன்படுத்துறது கிடையாது. அப்ப லாக்கர்ல வைக்கிற தங்கத்துக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், நான் 100 பவுன் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது வரைக்கும் அந்த அத்தனை நகை எடுத்த மனைவி போட்டுக்கிட்டதே கிடையாது, லாக்கர் வாடகை தான் நான் கட்டிட்டு இருக்கிறேன், என் பொண்ணுக்கு 100 பவுன் போடுவேன், இந்த சாவியை மாப்பிள்ளைட்டு கொடுத்துருவேன், இனிமே லாக்கர் வாடகை அவன் கட்டுவான்னாரு. இது எதுக்கு? இது எனவே புரிஞ்சு பார்த்து அப்படின்னு சொன்னாக்க, வாழ்க்கைக்கு தேவை ஜீவனுள்ள பண்புகள் தான். எப்படிப்பட்ட பண்பு என்று வள்ளுவர் சொல்றார் பாருங்க, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இதுக்கு ஆரம்ப காலத்துல கதை சொல்லி வச்சுட்டாங்க. கடவுளையே கும்பிட மாட்டா, புருஷனையே காலை தொட்டு கும்பிடுவா. அப்படிப்பட்ட கற்பு கரசி மழைய பெய்யன்னு சொன்னா மழை வருமாமா. இந்த டெஸ்ட் வச்சு பார்த்த உலகத்துல என்ன ஆகுது பாருங்களேன். இது யாரோ புரியாம சொன்ன ஒரு கருத்து இது. இதற்கு நான் பரிமையாளர் உரைய தேடிய போதுதான் ஒரு குறிப்பு கிடைச்சது. தெய்வம் தொழா கொழுநன் அப்படின்னா நாத்திகன் அல்ல, கடவுளை கும்பிடாதன் கணவன் என்று நாத்திகன் அல்ல. ஒரு மனிதனுக்கு தெய்வ நம்பிக்கை அத்தியாவசியமானது. தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்று 5 நம்பிக்கைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானவை. இவற்றில் 4 நம்பிக்கைகளுக்கும் அடிப்படை
தெய்வ நம்பிக்கை. தெய்வம் கர்மத்தின் விளைவாக செயல்படுவதனால மற்ற நான்கும் இந்த கர்மாக்களின் அடிப்படையில் அமைவதனால் நமக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதும் அமையாததும் நம்முடைய கர்ம வினைகளே. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. அதனால் இந்த குறளுக்கு பொருள் என்ன என்றால், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தது முதல் கொண்டு இரவு தூங்குகின்ற நேரம் வரைக்கும் ஒரு மனிதன் தெய்வத்தை நினைந்து என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, என் தெய்வமே உன் செயலை என்று உணர பெற்றேன் என்று நினைவில் இருக்கின்ற வரைக்கும் நினைத்துடலாம். படுத்து தூங்கிட்டான்னா தூக்கத்துல என்ன கனவு வரும் யாருக்கு தெரியும்? எனவே ஒரு கணவன் தெய்வத்தை நினைக்காத நேரம் தூங்குகின்ற நேரம், அதுதான் தெய்வத்தை தொழாத கணவன். தெய்வத்தை தொழாத நேரம் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த கணவன் எழுவதற்கு முன் எழுந்து என்று பொருள். தெய்வம் தொழா கொழுனன் எழுவால் தொழுது பெய்யன பெய்யும் மழை. அப்படி கணவனுக்கு முன் எழுந்து தன்னுடைய அன்றாட கடமைகளை முடித்து கொண்டு குடும்பத்துக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கணும். வீட்டுக்காரர் எந்திரிப்பாரு, அப்புறம் குழந்தைங்க எந்திரிப்பாங்க, அப்புறம் வயசான மாமா மாமியார் எந்திரிப்பாங்க, அவங்க காக்கு போடணும், தண்ணி போடணும், இப்படி எல்லாம் ஒவ்வொரு வேலையை செய்து முடிச்சு தன்னுடைய கடமைகளை இரவு வரைக்கும் எப்படி செய்றாங்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான் பெய்யன பெய்யும் மழை என்றால் பெய் என்று உத்தரவு அல்ல, மழை பெய்யுன்னு பெய்யுது. என்ன அர்த்தம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ந்து பெய்கின்ற மழை. அப்ப பெய்யன பெய்யும் மழை என்றால் தொடர்ந்து பெய்கின்ற மழை என்று பொருள். அப்போ இந்த குறள் எதை சொல்லுகிறது என்றால், எப்படி மழை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது தொடர்ந்து பெய்கிறதோ இந்த பூமிக்கு, அதுபோல் தான் வாழ்க்கைப்பட்ட குடும்பத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா கடமைகளும் தொடர்ந்து செய்கின்ற மழை போல் அவள்தான் மனைவி என்று சொல்கிறார். இப்படி ஒரு மனைவிய சிறப்பு எவ்வளவு நன்மைகளை செய்கிறது வாழ்க்கையில அப்படின்றத கணவன் சொல்றாரு. எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை, அதை அடைத்தல் என்னும் போது பல பிறவிகள் தேவையினர். அதாவது நாம் அடைக்க முடியாத கடன் அப்படின்னா, பெத்த கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு, என்னை வளர்த்த கடன் தகப்பனிடம் வளர்ந்து கிடக்கு, கல்வி கற்ற கடன் குருவிடத்தில் சேர்ந்து கிடக்கு. அப்போ தாய் பெற்ற கடன், வளர்த்த கடன், கல்வி கற்ற கடன், இதுதான் அடைக்க முடியாததுன்னு சொல்லுவாங்க. அந்த கடன் லிஸ்ட்ல மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடன் சேர்க்கிற கண்ணதாசன். எந்த கடனிலும் மிக பெரியது, அந்த 3 கடன் கூட பரவாயில்லப்பா, அதை விட பெரிய கடன் என்ன என்றால் 10 மாசம் சுமந்தாங்க தாய், 20 வயசு 25 வயசு வளர்த்தாங்க தாய், ஒரு டிகிரி வரைக்கும் கத்து கொடுத்தாங்க குரு, கல்யாண செலவு வரைக்கும் பார்த்தாங்க அப்பா. 25 வயதில் திருமணம், 25 வயதில் மரணம், 50 வயது வருடங்களும் எனக்கு துணையாக நின்றது யார்? ஆழம் விடுதல் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். அப்போ உறவுகளை குறைச்சு சொல்லல, ஆழம் விழுதுகள் போல் அது சப்போர்ட்டிவா தான் இருக்குது விழுது மூலமாக. ஆனாலும் அது எல்லாமே நமக்கு துணையாகுமா? வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று இன்னொரு இடத்துல சொல்றார். அப்போ எல்லாரும் மக்களை எடுத்துக்குவாங்க தான், ஆனாலும் எந்த ஒரு ஒளிமரம் இல்லாத வகையில ஒரு அந்யோன்யமான உறவு என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மேல எந்த உறவு சொல்ல முடியும்? அது இன்னும் சொல்ல போனா, ஏன்னா வாழ்க்கையை ரசித்து ரசித்து நமக்கு வெளிப்படுத்தவன்
கணிகை ஒருத்தி கட்டிலே போட்டு இரவு முழுதும் விளையாடினாலும் இச்சை தேர்ந்ததும் தள்ளிப்படு என்று சொல்லத்தான் தோன்றுமே தவிர அங்கு நீக்க முடியாத பிணைப்பு ஏற்படுவதில்லை. அந்த பிணைப்பு கணவன் மனைவி உறவில் மட்டுமே சாத்தியம் என்றார். இதை விட நாசுக்கா நாகரிகமா ஒரு கொச்சான விஷயத்தை சொல்ல முடியுமா பாருங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான உறவு, அப்படிப்பட்ட மனைவி அமைந்து விட்டால் இந்த கடன் எங்க நீங்க அடைக்க போக முடியும்? எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவையினர். அங்க ஒரு ஆப் வச்சுட்டாரு பாருங்க, அட்ஜெக்டிவ். நல்ல மனைவியின் சேவை. அதை அடைத்தலை என்னும் போது பல பிறவிகள் தேவை. ஒரு பிறவியில் பெற்ற மனைவியின் கடனை அடைப்பதற்கே பல பிறவிகள் என்றால் ஒவ்வொரு பிறப்பிலும் மனைவி உண்டு. அப்ப எந்த ஜென்மத்திலும் அடைக்க முடியாத ஒரு கடன் என்றால் நம்பர் 1 கடன் பத்தினி கடன் தான், மனைவியின் கடன். அதனால நீ என்ன சொத்து கொண்டு வந்தாலும் இந்த கடன் எப்படி அடைப்ப? தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா? அது மானாபிமானங்களை காக்குமா? ஒரு குடும்பத்துடைய மான அவமானங்களை காப்பதற்கு அம்மா கொடுத்து அனுப்புற சீதனமும் கூட பிறந்த அண்ணன் தம்பி கொடுக்குற சீதனமும் கடைசி வரைக்கும் காப்பாத்திருமா? எனவே ஒரு பெண் கொண்டு வர மிகப்பெரிய சொத்து என்ன என்பதை மிக அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்றாங்க. இப்போ பிறந்த வீடு என்ற நாற்றங்கள் சொன்னேன். அங்கிருந்து புகுந்த வீடு என்றும் வயலில் வலதுகால் வைத்து வந்து வாழ்கின்ற இல்லறத்தில் ஒரு விதைநிலை போட்டால் பல நெல்மலை தருகின்ற வயல் போல ஒரு உயிரணுவை ஏற்று பல உயிரணுக்களை அதனோடு இணைத்து அழகான குழந்தையை பரிசீலிக்கும் விந்தை இந்த பெண்மை தானே. அதை வள்ளுவர் சொல்றாரு, மங்களம் என்ப மனை மாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. மங்களம் என்ப மனை மாட்சி. ஒரு அற்புதமான குடும்பம் என்றால் நல்ல தம்பதிகள். அந்த நல்ல தம்பதிக்கு அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன என்றால் மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. நன்மக்கள் எப்போ வருவாங்க? நன்கலம் இருக்கணும். கருமயம் சுத்தமா இருந்தா, கருமயத்துல புண்ணியங்களை அள்ளி வந்திருந்தால் பிறக்கின்ற குழந்தைகள் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி இருப்பாங்க. சட்டியில் உள்ளது அகப்பையில, புத்தியில் உள்ளது வார்த்தையில, போட்டதுதான் முளைக்கும் தோட்டத்துல. போயும் போய் எனக்கு பிறந்த சனின்னு என்ன? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போயும் எனக்கு பிறந்த சனின்னு என்ன? இது பெரிய சனியா, அது குட்டி சனியா? சனிக்கு சனிதானே பிறக்கும், குருவுக்கு குரு பிறக்கும், மாரியா பிறக்குதே உலகத்துல. எனவே நன்கலம் நன்மக்கள் பேர் என்ற வள்ளுவர் பிறந்தகை. அது மட்டும் இல்ல, இதுல நல்ல புண்ணிய பதிவோட மருமக வீட்டுக்கு வந்துட்டா அந்த மருமகளை எப்படி பாதுகாத்தால் நம்முடைய சந்ததி நல்ல முறையா வரும்? அதுக்கு அழகா ஒரு பழமொழி சொன்னாங்க. ஊரார் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். என்ன நினைச்சிட்டோம்னா, மற்றவங்களுடைய குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா பராமரிச்சு பண்ணா நம்ம குழந்தை யாரும் கவனிச்சுக்குவாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம், யாரோ நம்ம வேலை கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, வாழ்க்கை வசதிகளை கொடுக்குறாங்க. அப்போ இங்கே நம்ம நல்லா செஞ்சுட்டோம், அங்கே நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு கருத்து கரெக்ட் தான் என்றாலும் கூட அது எல்லாருக்கும் அது மாதிரி அமைப்பு இல்லை அல்லவா? அப்போ உண்மையில என்ன பொருள் என்றால், ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் நமக்கு சொந்தமா? பல சமயம் சொந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில இருந்தால் பொண்ணு எடுக்கிறோம். அப்ப ஊரார் வீட்டு பெண்ணு தான் அது. சொந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில தான் எடுக்கிறோம். அப்ப ஊரான் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் அந்த மருமகளை நாம் போற்றி கவனித்துக் கொண்டால் நம் சந்ததி தன் குழந்தை
நல்லபடியா வளரும். எனவே அதை புரிந்து கொண்டு மருமகளை, அந்த வார்த்தையை பாருங்க, மருமகள், மகள் ஸ்தானத்தில் இன்னொரு வீட்டில் இருந்து வருகின்றவள். அதுக்கு ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, டாட்டர் இன் லா. மகள் இயற்கையுடைய அக்கார்டிங் நேச்சர் லா. இது ஆட்சியுடைய சட்டத்திற்கு வருகின்ற மகள். அப்ப டாட்டர் இன் லா. எனவே இயற்கை நீதிப்படி ஒரு தாய் அமைந்தால், சமுதாய சட்டத்தின்படி இன்னொரு தாய் அமைகிறாள். அப்ப மாமியார் என்பவங்க இன்னொரு அம்மாவுக்கு சமம். மருமகள் என்பவள் இன்னொரு மகளுக்கு சமம். அப்ப மகளுக்கு அம்மாவுக்கு இடையில ஏதாவது தகராறு வருமா? இன்னும் பாருங்க, திருமணம் ஆகின்ற வரைக்கும் அப்பாவுக்கு பொண்ணு அம்மா மாதிரி. அப்பாவுக்கு பொண்ணு அப்பாவோட அம்மா மாதிரி. அந்த பொண்ணு அம்மாவுக்கு மாமியார் மாதிரி. எப்படி? அதட்டு நடத்துடுவாங்க. ஏதாவது சொன்னா அப்பா சப்போர்ட் வருவார்ல. இதெல்லாம் குடும்பத்தினுடைய இன்பமான சுகமான அனுபவங்கள். அதே போல மகன் அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா இருப்பான், அப்பாவுக்கு கொஞ்சம் தொல்லை பிள்ளையா இருப்பான். ஏதாவது வேணும் அம்மா ஒரு மூலமா வாங்கிப்பான்ல, இவருக்கு மறுக்க முடியாது, கொடுக்க முடியாது. இருதலை கொள் எறும்பு மாதிரி தத்தளிப்பார். இது மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சுகமான அனுபவங்கள் வச்சுங்களேன். அதனால ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். அப்படி வளர்கின்ற குழந்தைய நல்லபடி வளர்க்கணும் அப்படின்றதுக்கு புலமை பெற்ற ஒரு கவி சொல்றாரு பாருங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னாரு. ஏன்னா பிறவி குணம் அங்கதான் செட் ஆகுது. தாயின் கருப்பையில் தான் ஒரு குழந்தையின் பிறவி குணம் செட் ஆகுது. அப்ப பிறவி குணம் நல்லதாக பண்புள்ளதாக அமைந்து விட்டால் அந்த பண்பு இறப்பு வரைக்கும் துணை வரும். பிறவி குணத்தை மாற்ற முடியாது. அப்போ அந்த பிறப்பிலேயே அந்த குணத்தை ரீசெட் பண்ணக்கூடிய திறம் யாருக்கு இருக்கு? தாய்க்கு மட்டுமே உண்டு, வேற யாரும் உள்ள போக முடியாது. எனவே ஒரு பெண்ணின் கடமை மிக உயர்ந்தது. ஒரு குடும்பத்தையே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஏன் சொன்னாங்க? அவங்க சிறப்பா இருந்தாங்கன்னா குடும்பத்தை எல்லாமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தையை வளர்த்து ஆளாக்குகின்ற கடமையிலையும் தாயின் பங்கு மிக அதிகம். ஏன்னா நாம தான் ஆபீஸ் வேலை சம்பாத்தியம் இதுக்கு ஓடிடுறோமே. உண்மையிலேயே என்னோட அனுபவத்துல சொல்றேன், என் குழந்தைகளை நான் பார்த்து ரசிச்சதை விட என் பேர குழந்தைகளை ரசிக்கிறேன். பாருங்களேன், அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அந்த சின்ன குழந்தை பால் குடித்த பிறகு அந்த கடைசி சொட்டு பால் கடைவாயில வழியும். அது கண்ணில் மூடி மூடாம ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும் போது அந்த முகத்தை கவனிச்சு பாருங்க. நாம் கண்களால் பார்க்கக்கூடிய தெய்வீகம் இதுதான், வேற எந்த வகையிலும் பார்க்க முடியாது. இந்த தெய்வீகத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து தெய்வமாக வாழ்பவர்கள், வாழக்கூடிய பாக்கியம் பெற்றோர் பெண்கள். நமக்கு தாத்தானது பார்க்க தான் வாய்ப்பே கிடைச்சது. அது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதெல்லாம் அந்த காலம் இழந்து விட்டோம், இப்போ அதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு. இது தெரியாத தாத்தா பாட்டிக்கு என்ன தெரிய போகுது? அதையும் ஒரு கடமையாக தான் போட்டு ஆகுவாங்க. எனவே அந்த தெய்வீகம் இருப்பதனால்தான் அந்த கவிஞர் சுரதா ஒரு பாட்டுல சொல்லுவாரு, திருமண வாழ்வில் ஒரு மனமாகும் பெண் மனம் தாய்மையை தினம் தேடும் வாழ்க்கையின் ரகசியம் புரியாதும்பார். இந்த பாட்டுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அர்த்தம் புரியுதான்னு. திருமண வாழ்வில் ஒரு மனம் ஆகும் பெண் மனம் தாய்மையை தினம் தேடும் வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. அவருக்கு எப்படி இந்த கருத்து வந்ததோ தெரியாது அந்த கவிஞருக்கு. நுட்பமான விஷயம் இதுல என்னன்னா, ஒரு பெண் ஒரு ஆணின் துணையை தேடுவதே இன்பத்திற்காக அல்ல,
சந்ததிக்காகத்தான். அது ஏன் தேடுறாங்க அப்படின்னா, உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனது மீது கலந்து என்று பட்டினத்தார் சொல்லுவார். இந்த நோ மைண்ட் ஸ்டேட் இஸ் எக்ஸ்டசி. அப்ப எல்லாம் மறந்து போகக்கூடிய இடம் உண்டு என்றால், கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்று அறியும் ஐம்புலன் ஒன்தொடி கண்ணே உல என்று வள்ளுவர் சொன்னார். அப்படி எல்லாம் மறந்த இடம் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தின் உச்சகட்டம். அது தெய்வீகத்தின் துவக்கம். அந்த தெய்வீகத்தை கருவான பிறகு தெய்வமே கருவாவதனால அந்த தெய்வீகமான கருவை சுமப்பதனால் 9 மாதமும் ஒரு பெண் தெய்வீகத்தை அனுபவிக்கிறாள். அந்த தெய்வீகத்தை நாடித்தான் சந்ததி விரும்புகிறாள். அந்த சந்ததிக்காக ஒரு ஆம்பளை தேரனை தவிர இன்பத்துக்காக அல்ல. எனவே திருமண வாழ்வில் ஒரு மனமாகும் பெண்மனம் தாய்மை தினம் தேடும் வாழ்க்கையின் ரகசியம் புரியாதுன்னர். புரிஞ்சுக்கிட்டா அவஸ்தையே கிடையாது. புரிஞ்சுக்காதனால தான் வயசானதுக்கு அப்புறம் அவஸ்தையா இருக்குது ஆண்களுக்கு. எனவே இந்த குழந்தைகள் வளர்ப்பு, அதுக்கப்புறம் குழந்தை பெருசாயிட்டா சம்பந்தம் பார்க்கணும் இல்லை. அப்புறம் நான் பாட்டுக்கு அது அவங்க பரவாயில்ல, இது பரவாயில்ல, இந்த அதுவும் பரவாயில்ல, அதுவும் பரவாயில்லன்னு பல இதை காட்டுவோம். அவங்க பொறுமையை ஒன்று கவனிச்சு பார்ப்பாங்க. இது பரவாயில்ல, இது சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பின் புத்தி பின் புத்தின்னு சொல்றோம் இல்லையா, அது பின்னாடி வர முன்னாடி சொல்லுன்னு ஒரு கருத்து உண்டு. இன்னொன்னு பின் போல ஷார்ப்பான மைண்டு. அதை கண்ணன் சொல்றாரு, அறிவை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. என்ன சிறப்பு பாருங்க. ஆண்களை விட பெண்களுக்கு அறிவை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. அந்த பின்புது இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனை பார்த்த உடனேயே எடை போட்டுறாங்க. அது சில பேர் எடை போட்டாங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதில் உள்ளவங்கள சில கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அதில் சொன்னா சரியா இருக்கும். இது போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கத்திலேயும் ஒரு பெண்ணின் பங்கு வந்தாச்சா, அடுத்து பேர குழந்தைகள் வாழ்த்துறாங்க. சரி, ஆன்மீகத்தில் என்ன பங்கு வருகிறது? ஏற்கனவே ஒன்று சொன்னேன், குடும்பத்திலேயே ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு. இதை ஒட்டி மகசுடைய ஒரு கருத்து, ஒரு அன்பரை ஒரு தடவை சாமிகிட்ட வந்தாங்க. பொதுவாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து சொன்னார், சாமிஜி, பெண்களை விட ஆண்களுக்குத்தான் ஆன்மீக நாட்டம் அதிகம். பாருங்களேன், காரைக்கால் அம்மையார், ஔவையார், இப்படி 1-2 பேர் தான் பெண்கள் இருக்கிறாங்க. வேதவியாசில இருந்து வேதத்திரி மகர்ஷி வரைக்கும் எத்தனை ஆண்கள் பார்த்தீங்களா சாமி? நமக்கு தான் சாமி ஆன்மீகத்தில் நாட்டம் ஜாஸ்தி அப்படின்னாரு. சாமி சிரிச்சுக்கிட்ட, சரி துறவுன்னா என்ன அப்படின்னு கேட்டார். என்ன சாமி, எல்லாத்தையும் விட்டுறதுனால எல்லாத்தையும் விட்டுறோமில்ல, பொருள் பற்று, மக்கள் பற்று, புலன்மைகளை பற்று, சொத்து கணக்கு எல்லாம் விட்டுறோமில்ல. ரைட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னார். எனக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானார். கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. நீங்க மாமனார் வீட்டில் இருக்கீங்களா இல்லை மனைவி உங்க வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னாரு. அது எப்படி சாமி, மனைவி தான் எங்க வீட்டில் இருக்கிறாங்க. அடுத்து ஆப்பு வச்சாரு பாருங்க சாமி, நீங்க யாரையும் விட்டுட்டு எங்கேயும் போகல, ஆனா அந்த அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க வீட்டு வந்துருக்குறாங்க. இப்ப யார் துறவி? அவரு ஒன்னும் பேச முடியல, பேசாம சைலண்ட் ஆயிட்டார். அதோட விட்டாரா? அடுத்து பஞ்ச் சொல்றார் சாமி, ஆண்கள்ல ஒரு சிலதான் துறவிகள், பெண்கள் எல்லோருமே துறவிகள் என்னார். இத பாரதர் விட்டாரா? அவருடைய பங்கு அவர் ஒரு கருத்து வைக்கிறார் பாருங்க. காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும்னார். காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும். எப்படி?
இதுல 2 கருத்து இருக்குங்க. ஒன்று, நான் ஏற்கனவே பட்டினத்தார் சொன்னேன் பாருங்க, அது போல இல்லறத்தில் இருந்து கொண்டே குழந்தை பேர் இதெல்லாம் பார்த்து முடித்து இல்லறத்திலேயே அவள் ஞானம் பெற்று விடுவாள். அப்ப தெய்வீகத்தை அடையக்கூடிய அந்த புண்ணியம், அந்த பாக்கியம் பெண்களுக்கு இயற்கையிலே அமைந்திருக்கிறது. அவள் தானாகவே தெய்வீகத்தை அடைந்து விடுவாள். கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும். இன்னொரு கருத்து என்னன்னா, கணவன் கடவுள் நிலையை அவள் மூலமாகத்தான் அடைய முடியும். இது கொஞ்சம் நுட்பமான கருத்து. இது ஓஷோ சொல்லுவார், ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் இன்பம். அந்த இன்பத்தை பெண் துணை இல்லாமலேயே ஒரு ஆண் தனக்குள் அறிய முடியும் என்றால் அது பெருமையாகிறது என்றார். காமத்திலிருந்து கடவுளுக்கு சொல்றேன் பாருங்க, அவருடைய உச்சகட்டம் இது. அதற்கான பயிற்சி திருமணம் ஆன காலத்திலிருந்தே அதை செய்திருந்தோம்னா தாம்பத்தியத்தின் மூலமாகவே ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றுவிட முடியும். அப்போ ஒரு கணவன் தெய்வத்தை அடைவதற்காக துணை செய்பவளும் மனைவியே. அப்போ 2 வகையில், இவள் தானே தெய்வத்தை அறிந்து விடுகிறாள், தன் கணவன் தெய்வத்தை அடைவதற்காக துணையும் செய்கிறாள். காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடையல் கூடும், அவள் அடைய முடியும், அவளால் நீ அடையலாம். இப்படி சர்வ பண்புகள் சிறப்புகள் உள்ள பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும் கேட்கிறாங்க. இவங்க சுதந்திரம் கொடுத்துட்டேன்னு வேற இவங்க சொல்றாங்க. சுதந்திரம் என்பது இயற்கை கொடுத்த நன்கொடை. அதாவது happiness and freedom is the absolute free gift given by the nature. Don't try to buy it. வாழ்க்கையின் சாரமே இதுதான். நம்ம பணத்தை செலவு பண்ணி சந்தோஷத்தை வாங்குறோம். தீபாவளி வந்துச்சுன்னா செலவு பண்ணி சந்தோஷப்படுறாங்க. ஆனா சந்தோஷம் அதுலயே இருக்குது. So happiness is a free gift given by nature. Don't try to buy it. அதே போல இயற்கை சுதந்திரம் எல்லா ஜீவன்களும் கொடுத்திருக்கிறது. அதை புடுங்காம இருந்தா போதும், கெடுக்காம இருந்தா போதும். இவன் கெடுக்காம இருக்கிறதுக்கு பேரு நான் கொடுத்துட்டேன்றான். அவ்வளவுதான். கெடுக்காம இருக்கிறதுக்கு பேரு நான் சுதந்திரம் கொடுக்குற பெண்களுக்குன்றான். நீ ஒன்னும் கொடுக்க முடியாது. That is given by the nature. இப்படி ஒரு பெண்ணின் சரித்திரம் பிறந்த வீட்டிலே தாய் தந்தைக்கு மகளாக, உடன் பிறப்புகளுக்கு சகோதரியாக, கணவன் என்ற ஒரு ஆணுக்கு மனைவியாக, அவனது தாய் தந்தைக்கு மருமகளாக, அவனது உடன்பிறப்புகளுக்கு அண்ணியாக, பெற்ற குழந்தைகளுக்கு தாயாக, அவரது வாழ்க்கை துணைகளுக்கு மாமியாராக, அவரது தாய் தந்தைக்கு சம்பந்தியாக, பிறகு பேர குழந்தைகளுக்கு பாட்டியாக, இதுக்கு மேல சமுதாயத்தில் நல்ல குடிமகளாக, இப்படி பன்முக பாத்திரமாக பலருடன் இணைந்து விட்டு கொடுத்து வாழ்கின்ற தியாக வாழ்க்கையின் சின்னம் பெண். இதோட சரித்திரமே. இத்தனை சிரமங்களையும் தியாக மனப்பான்மை வாழ்ந்து காட்டுகின்ற பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா யோசிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வரைக்கும். இதை பெண்கள் நினைத்து பார்க்கறது இல்லை. ஆண்கள் அதை பத்தி கவலையே படுறதில்லை. காரணம் என்னன்னா, பெண்கள் ஒரு கட்டத்துல தன்னை சூப்பர் ஃபிகரா நினைச்சுக்கிறாங்க. அப்படியே நடந்து போகும்போது பாருங்க எவ்வளவு திமிர் இருக்குன்னு நடையில. கல்யாணமாய் ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு அப்படியே அசந்து போயிடுறாங்க. ரெண்டுமே இயற்கைக்கு முரண்பட்டது அல்லவா? பெண்ணா வந்து நான் பட்ட பாடு அப்படின்னு சகிச்சுறாங்க. என்ன இருக்கு? அதை கண்ண அழகா சொன்னாரு, மன்னர்குல கண்ணீரும் கண்கலங்கு நேரும் என்றால் மண்டலத்தில் பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ அப்படின்னு சலித்து கொள்ளும் அளவுக்கு பெண்களின் மனம் சிதைந்து போனதுக்கு காரணம் ஒரே காரணம், அறியாமை. இளமை அழகும் நிலை அல்ல, அது வாழ்க்கைக்கு துணையாவது பெருமளவில் கிடையாது. அது இறைவன் கொடுத்த கொடை. அதிகமா இருந்தா சந்தோஷப்பட்டுக்கோ,
பெரும்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன்னா அழகு என்பது ஒரு அபிப்பிராயம் தான். ஒரு மனிதனுக்கு அழகாக தெரிவது இன்னொரு மனிதனுக்கு அழகாக தெரியாது. ஒரு வயதில் அழகு என்று ஏற்றுக்கொண்டப்பட்டது இன்னொரு வயசுல அழகா தெரியாது. சிம்பிள் தான். எந்த மனுஷனும் எந்த அம்மா அப்பாவும் நான் பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு நல்ல மூதேவி இருந்து சொல்லுங்க அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. எல்லாரும் மகாலட்சுமி தான் தேடுறாங்க. அப்ப மகாலட்சுமியை தேடி கல்யாணம் பண்ணி வந்து 2 குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் இந்த மூதேவி கட்டிட்டு இவ்வளவு அவஸ்தையா இருக்குது அப்படின்னாக்கா அப்ப மட்டும் மகாலட்சுமி அது தெரிஞ்சுதா? அப்ப என்னாச்சு, ஒரே மனிதனுக்கு ஒரு கட்டத்தில் மகாலட்சுமி, இன்னொரு வயதில் மூதேவி. அப்ப அழகு என்பது ஒரு அபிப்பிராயம். அது ஆளுக்கு ஆள் மாறுபடும், வயதுக்கு வயது மாறுபடும், காலத்துக்கு காலம் மாறுபடும். அப்ப உண்மையான அழகு என்ன என்றால் நற்குணங்களே, நற்பண்புகளே. அதை புரிந்து 2 பேருமே அதை சமமாக பார்க்கணும் அப்படின்னாக்க குழந்தைகளை பிராட் அப் பண்ணும்போது அது மாதிரி கொண்டு வரணும். பொண்ணா பிறந்துட்டேன்னு சொல்லி குழந்தைகளை சின்ன வயசுலேயே அந்த தாழ்வு மனப்பான்மை கொடுத்துடக்கூடாது. நீயும் சமமாகத்தான் பிறந்திருக்கிற, யாருக்கு நீ இழைத்தவன் அல்ல. பையனா பிறந்தால் நீயும் அக்கா மாதிரி தான், அக்காவுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்று 2 குழந்தைகளுமே சமமாக பாவித்து வளர்த்து விட்டால் அவங்க அதே மனோபாவத்துலதான் சமுதாயத்தை பார்ப்பாங்க. ஸோ இது எங்கே மாற்றம் தொடங்குவது என்றால் கணவன் மனைவி வந்த பிறகுதான் மாற்றத்தை தொடங்க முடியும். எனவே வாழ்க்கையை பற்றிய புரிதல் முதல்ல வேணும். அந்த புரிந்து கொண்டோம் என்றால் பிறகு இல்லறத்துல அதை செயல்படுத்தலாம். பிறக்கேற்ற குழந்தைகள் ஓரளவுக்கு நல்லதா வருவாங்க. அவங்களுக்கு இதே கல்வியை கொடுத்தோம், அவங்க குழந்தைகள் இன்னொருளவுக்கு இம்ப்ரூவ் ஆவாங்க. இப்படி ஒரு 4-5 தலைமுறைகளிலே தொடர்ந்து இந்த பயிற்சிகளை கொடுத்து விட்டால் எழுபிறப்பும் தீவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பெரு. இதன் வழியாகத்தான் ஒரு சமுதாய மாற்றம் நிகழ முடியுமே தவிர வேற எந்த வகையிலையும் மாற்றம் நிகழவில்லை என்பதைத்தான் சரித்திரம் காட்டியிருக்கிறது. எனவே பெண்ணின் பெருமை என்பது வாழ்வின் இனிமை என்பதை புரிந்து கொண்டு பெண்களை மதித்து வாழ்வோம், வாழ்க்கையை நிறைவாக அனுபவிப்போம், மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டி அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.